உள்ளங்களே இரண்டாம் மாரவர்ம பாண்டியனுடைய பையன் சுந்தரபாண்டியனுக்கும் பையன் வீரபாண்டியன் தான் சண்டை 1300களில். இந்த பாண்டியர்கள் தான் மாளிகைப்புறம் வெளியில இருக்க ஓனனை வெளியில கூட்டு வந்தவங்க. இவங்க தான் மலைப்பாம்பு மாளிகைப்புறன்ற மலைப்பாம்பு 1311 அண்ணன் தம்பி சண்டை போட்டு உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு சொன்ன பாண்டியர்களே இந்த பாண்டியர்கள் தான் அவனை கூட்டு வர்றாங்க. போய் மாளிகைப்புறம் போய் எங்க நாட்டில் அண்ணன் தம்பி சண்டை தீர்த்து வைங்க. இவன் மொத்தமா அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி சோகா பண்ணிட்டு போயிட்டான். யார்? மாளிகைப்பூர். இந்த மாளிகைப்பூர் போன சும்மா இருக்க மாட்டாப்புல, அங்க கொட்டி கிடக்கடா சவுத் இந்தியாவில் பணமும் கொட்டி வைரமும் அப்படின்னு சொல்ல அதுல இருந்து வந்த முகமது துக்குளுக்கு அவன் ஒட்ட எம்டி ஒட்டகத்தான் லட்சக்கணக்கான ஒட்டத்தை அனுப்பி இங்க இருந்து பொருளை பூரா அள்ளிட்டு போனான், அள்ளிட்டு போயிட்டான் மதுரையில. இந்த பாண்டியர் தான். இந்த நீ பாண்டியர் பாண்டியர் போலவோ தாழ்த்த விரும்பல. பாண்டியர் யாருன்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க தெளிவா உண்மையத்தையும் சொல்லுவேன். எல்லாம் பொற்கை பாண்டியன், சுக்கை பாண்டியன், பெருங்கானூர் வென்ற பாண்டியர் என்ற மரபர்கள் தான் அணுகிட்டு இருந்தாங்க. அதை அப்ப இந்த இடத்துல நம்ம உயிரி மானத்தை காப்பாத்தின விஜயநகர பேரரசு நம்ம மறந்துடக்கூடாது. இல்ல மனிதத்தன்மை இல்லாம நாங்களும் மதுரக்காரங்க தானே, விஜயகாந்த் சொன்ன மாதிரி நன்றி, நாங்களும் மதுரக்காரங்க தான். ஆனாலும் நாங்க போராடி இருப்போம், எல்லாம் சேர்ந்து போராடி இருப்போம். முடியல, எதிரி நம்மள வலுவா இருக்கான். வலுவான எதிரியை போட்டு தர்றது ஒரு விஜயநகர பேரரசுல வர்றான் போது நம்ம மானத்தையும் உயிரையும் காப்பாத்தின அவனை சில வச்சு கும்பிடுறது என்னடா தப்பு? அது தொந்தி ஏன் கும்பிடுறீங்க, ஏன் உயிர்வா பேசுறீங்க? யார் திருமணம் சொல்றான். ஒருத்தன் எழுதிருக்கான் கமெண்ட்ல. அப்ப எங்க நீங்க வரலாறு கொச்சப்படுத்துறீங்கடா நீங்க? தெரியல, பாவம் தெரியாது. ஏன்னா இக்னோரன்ஸ் இஸ் நாட் எக்ஸம்ஷன். இக்னோரன்ட்ன்ற மாதிரி, இக்னோரன்ட்ன்றது அறியாமை, தெரியாதவன் மன்னிக்கத்தக்கவன் அல்ல. நான் தெரியாத காரை விட்டு ஒருத்தனை அடிச்சு கொண்டீங்கன்னா எனக்கு தெரியாது என்று சுட்டுட்டீங்கன்னா உங்களை விட்டுற முடியுமா? அதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. அறியாமை தெரியாட்டி கண்ணி வாய் முத்திட்டு மரத்து பொந்துக்குள்ள உட்காந்துக்க. வெளியே நடமாறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. உன்னை நம்பி இப்படி நான் வண்டி ஓட்டுறது, உன்னை நம்பி இப்படி என் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, சைக்கோ பையனும் இல்லிட்டேட் கூட சொல்லக்கூடாது. அறியாமைன்றது வேற, அறிவிலி என்பது வேறு. நான் முட்டாளுங்கன்ட்டு உங்க மட்டும் புல்டோசர் விட்டு வீட்டு அடிச்சுட்டு தான் ஒத்துக்க முடியாது. இப்படியாக மாளிகைப்புறம் கூட்டு வழியை உள்ள விட்டவங்க இந்த வீரமாண்டியனும் அவங்க தம்பி சுந்தரமாண்டியனும் அப்படியே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா குமாரகமருக்கு முன்னாடி வந்து வீர வல்லாளகண்டன் தோல் உரிச்சு கொல்லப்பட்டான். ஹோச்சாலன் அன்னைக்கு கர்நாடகா கொல்லப்பட்ட பிறகு ஆந்திராவிலிருந்து படையெடுத்து வீர் கொண்டு வந்த விஜயநகரில் வந்த ஹம்பி அவர் ஹெட் குவார்டர்ஸ், அங்கிருந்து வந்த விஜயகம்பனர் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறாருன்னு 2 ஆர்மி நிப்பாட்டிட்டு இது பதிவாயிருக்கு. அவங்க அம்மாவும் எழுதிருக்கு, ஒய்ஃபும் எழுதுது, இபின் பாத் தான் எழுதுறாரு. இபின் பாத் இறந்த பிறகு ஊருக்கே போறாரு. அந்த ஒத்தை கொட்டி நடந்த போர்க்களத்தில் தலையை வெட்டி வீசினார் கும்பாரகம்பனர். யாரோட தலையா? நான் சொல்றேன், அந்த தம்கானியோட தலையை வெட்டி வீசி முண்டமா கீழே போடுறாரு. போட்டு வெற்றியை நிலைநாட்டி இன்றோடு உங்களுக்கு நாங்கள் இந்த இந்துக்கள் ஆட்சியின் வாழ்வுயாக தரமட்டமா சுல்தானிகளை அழித்துட்டு இந்து பேரரசை மீண்டும் ஒரு பாண்டியமன் சொல்றீங்களா, பாண்டியன் அவங்களே திருப்பி கையில பாண்டிய நாட்டை ஒப்படைச்சிட்டு விஜயகம்பனர் ஊருக்கு திரும்பி போறாரு. இந்த தியாக தலைவர்கள் வாழ்ந்தவங்க எல்லாம் வரலாறு படிக்காதல கிடையாது, வரலாறு சரியாக போதிக்கப்படவில்லை, சரியாக பதியப்படவில்லை. எல்லாம் நம்ம கும்பாரகம்பனர் நாயக்கர்கள் எதிரியாயிட்டாங்க. பாண்டியர் போனவரை மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அவர் நாட்டை ஆள்வதற்கு என்ன இல்லைன்னு மீட்பது திருப்பி இந்த பாண்டியருக்கு வந்து சோழன் தஞ்சாவூர்காரங்க சண்டை. தஞ்சாவூர்காரன் வந்து மதுரை பிடிச்சிக்கிட்டான். இவன் போய் எதிர்த்து அங்க முஸ்லீம் சண்டை போட கிடையாது, இவங்களை ஒருத்தர் அடிச்சு சேர சோழ பாண்டியர் அடிச்சுக்கிறது. இதை கேள்விப்பட்டு டென்ஷன் ஆகி தான் இப்ப கிருஷ்ணதேவராய வந்துடுறாரு. நாகம் நாயக்கன் அனுப்புறது. நாகம் நாயக்கர் 2 காலி பண்ணிட்டு நாட்டை அவர் பிடிச்சிக்கிட்டாரு. நாகம் நாயக்கர் நாட்டை மீட்டுறதுக்கு தான் விஸ்வநாயகன் வந்தது. இப்படித்தான் நாயக்கர் என்ட்ரி. அன்னைக்கு குமாரகம்பன் நினைச்சதை நாட்டை அவனே எடுத்துட்டு போயிருக்கலாமே, மீண்டும் நம்ம கிட்ட தான் கொடுத்துட்டு போனான். நம்ம ஆள தெரியல, உள்நாட்டு சண்டை மீண்டும் ஓட்ட விட்டோம். அப்புறம் பஞ்சபாண்டவர் என்ற மரவரையின மக்கள் போய் கைத்தாரில் ஒத்த சண்டை போட்டானுங்க. விஸ்வநாத நாயகன் கூட சிங்கிள் ஃபைட்டு ஒத்ததான் மல்யுத்தத்தில் கழுத்து நினைச்சு கொண்டுட்டாரு அந்த பஞ்சபாண்டவர் மூத்தவனை. அதோட பாண்டவர்கள் சரண்டர். கைத்தாரை சேர்ந்த பஞ்சபாண்டவர் என்ற மரவரையின மக்கள் அவங்க தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியும் எட்டப்பையாவரத்தையும் இங்கே சொல்ற பாண்டியர் என்ற மரவர்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க.